கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் எழில் நகரைச் சேர்ந்தவர் அர்ஜுனன். இவர் மீது கஞ்சா கடத்தல் உள்ளிட்ட வழக்குகள் இருக்கும் நிலையில் வெறுப்பில் குடும்பத்தினர் அவரிடம் பெரிதாக பேசாமல் தொடர்பு கொள்ளாமல் இருந்தனர். அவர் எழில் நகரில் வாடகைக்கு அறை எடுத்து தங்கியிருந்த நிலையில் 25 நாட்களுக்கு மேலாக காணவில்லை. இதனையடுத்து அவரது நண்பர்கள் எங்கு தேடியும் கிடைக்காததால் அர்ஜுனன் காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது குறித்து போலீசார் விசாரணை செய்ததில் பல திடுக்கிட வைக்கும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. 25 நாட்களுக்கு முன்பு இளைஞர் எங்கெல்லாம் சென்றார், யாரையெல்லாம் சந்தித்தார் உள்ளிட்ட தரவுகளை போலீசார் சேகரித்ததில் அதில் சாகுல் ஹமீது சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அவரை பிடித்து விசாரணை செய்ததில் சூபி இப்ராஹிம் மற்றும் சாகுல் ஹமீத் ஹொசூர் ராம் நகரில் ஒரே அறையில் தங்கியிருந்தது தெரிய வந்தது. இருவரும் ஹொசூரே என்ற நிலையில் குடும்பத்தை விட்டுவிட்டு வாடகைக்கு அறை எடுத்து தங்கியிருந்த நிலையில் கிடைக்கும் வேலைக்கு சென்று வந்தனர். இதனிடையே சாகுல் ஹமீத் ரூமில் வைத்திருந்த 40,000 ரூபாய் பணம் மாயமானதால் உடன் தங்கியிருந்த சூபி இப்ராஹிம் மீது சந்தேகம் ஏற்படவே அவரிடம் சாகுல் ஹமீத் கேட்டதால் இருவருக்கும் இடையே கைகலப்பானதாக கூறப்படுகிறது. தன்னை சாகுல் ஹமீது தாக்கியதாக சூபி இப்ராஹிம் ஒரே ஏரியாவைச் சேர்ந்த சிறு வயதிலிருந்து ஒன்றாக வளர்ந்த நண்பர் அர்ஜுனனிடம் கூறியிருக்கிறார். இதனால் கடும் சினத்தோடு சாகுல் ஹமீதிடம் அர்ஜுனன் கேட்டபோது இருவருக்கும் இடையே மோதல் ஏற்படவே ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என ஆவேசமாக அர்ஜுனன் பேசியதால் சாகுல் ஹமீதும் அவரது நண்பர்களும் கூட்டு சேர்ந்து செய்த செயலே வெலவெலத்து போக வைக்கிறது. கடந்த 2ஆம் தேதி அர்ஜுனன் தங்கியிருக்கும் அறைக்கே சென்ற சாகுல் ஹமீத் மற்றும் அவரது நண்பர்களான பவன் பிரகாஷ், சைபு உள்ளிட்டோர் கொஞ்சம் பேச வேண்டும் என வெளியே அழைத்து சென்றனர். பின்னர் அர்ஜுனனை இடையநல்லூருக்கு காரில் அழைத்து சென்ற நிலையில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த இடத்தில் வைத்து வயிறு, கழுத்து என கத்தியால் குத்தி ரத்தம் தெறிக்க தெறிக்க வெறியடங்க கொலை செய்தனர். பின்னர் அர்ஜுனனின் உடலை காரில் எடுத்துக்கொண்டு சின்னாறு பகுதிக்கு சென்று வனப்பகுதிக்கு ஒட்டியுள்ள இடத்தில் குழி தோண்டி புதைத்துவிட்டு கல்லை வைத்து தடயமே இல்லாமல் புறப்பட்டு சென்றனர். இதனை அடுத்து சாகுல் ஹமீது உட்பட 4 பேரை கைது செய்த போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்த் பாபு.